அப்படின்றாரு. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலைகளால் சுட்டப்பட்டிருந்தது. இப்ப இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். முதல்ல கல்ல தள்ளுங்கன்னாரு. லாசரு வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, இப்பவும் பினிஷிங் டச் உங்களுடையதுதான். ஏங்க, உயிரோடு வந்தவன் இந்த சீலெல்லாம் போறது என்னது சின்ன காரியம். கடவுள் பாருங்க, உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுல அவருக்கு அவ்வளவு அலாதி பிரியங்க. வாழ்க்கை. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்ப வெளியில சொல்லலாம், நாங்களும் இயேசுவும் சேர்ந்து லாசருவை எழுப்பிட்டோம்ல. ஒரு யானை ஒரு எலி ரெண்டும் ஃப்ரெண்டு பாருங்க. ஒரு பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. இந்த எலி யானை மேல தான் இருந்திருக்கு. போனதுல பாலம் அப்படியே என்ன பண்ணிருக்குது, ஷேக் ஆயிருக்குது. அந்த பக்கம் போன உடனே எலி சொல்லியிருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாலத்தை அசைச்சிட்டோம்ல அப்படின்ட்டு இருக்கு. யானை அப்படி பார்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மேலதான் இருக்குது. இத்தாங்க நீங்களும் ஆண்டவரை சேர்ந்து இந்த பூமியில காரியங்களை செய்யற காரியம். ஆனா நீங்க எலி கிடையாது, நீங்க யானை குட்டி. ஆமென். இவ்வளவு சுலபமா வச்சிருக்கிறார் கடவுள். அவரோட இணைந்து கொள்ளும் போது அசைவுகள் நடக்கிறது. ஆமென். அதனாலதான் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்துரும். ஆனா இயேசு என்னைக்குமே தன்னை மகிமைப்படுத்தாம உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுமா அப்படின்றாரு. எப்படி? ஆனா அவர் இப்படி சொல்லலாம்ல, என் வல்லமை உன்னை குணமாக்கிட்டு. பாருங்க, டாக்டர்கள் பண்ண முடியாததை நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னு ஏன் சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா ஏசு அப்படி சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கிரெடிட்டை உங்களுக்கு கொடுக்குறாருங்க. ஆனா மிஸ்டேக் வந்து அவர் எடுத்துக்கிறார், பாவத்தை அவர் சுமக்கிறாரு, பரிசெல்லாம் நமக்கு தர. That's a love of Christ. That's a spirit of Christ. That's the heart of Christ.